Jadi papa, punya jalan terima. Jadi papa, kau ketopi. Jadi papa, udah punya topelan dia alih. Jadi silke, udah tidak ini kerja terima. Jalan terima. Jadi na urdi ini. Jadi papa, nggak surle. Bathroom orang terima tadi kau bypass bus stand gate tapak light jadi papa udah pernah kita bus stop kira-kira dapat ini deh udah solo ke waktu ini ada kira pernah deh hari ini solo agni jadi சின்ன பொண்ணு நானும் உன்னை வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நீயும்
ஏமா போய் இப்படிக்கா வாங்க இப்படிக்கா வாங்க என்னடி ஏண்டி சொப்னா உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அடி சொப்னா சவுக்கு தோப்பு தென்னன் தோப்பு செஞ்சி பஸ் ஸ்டாண்டு அது மட்டும் கிடையாது. திருவண்ணாமலை சிவன் கோயில கூட போய் தேடிட்டு வந்துட்டேன். ஆனா நீ எங்கேயுமே இல்ல. உன்னை தேடி 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 எங்க தெரியுமா போயிட்டேன்? ஆண்டி போனா உன்னை தேடி 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 போனா பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு முள் புதறிடி. ஆமாண்டி அந்த புதருக்குள்ள பெரிய புளிய மரம். ஆண்டி அந்த 6 பேருக்கு தான் சப்பி சப்பி சாப்பிடுறதுன்னா அடி நான் சொல்லியே முடிக்கலடி. போதுமா போதுமா அப்படியா சொல்லணுமா? போகலாமா? நீ எப்ப வாய தரப்பனே பிளாக் கலர் மாமா புரிஞ்சுக்காத. அப்படியா? பாப்பா இதெல்லாம் பாக்குறப்ப என் மனசுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? பாப்பா
சொல்ல துடிக்குது மனசு. ஆனா வேணும் 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 சொல்லுது வைக்கும். பாப்பா போகலாமா? தெரியுமா? கோழி கூவையில ராசாவும் உடனே கோழி கூவையில ராசா உடனப்பு தவிக்கிறேன் நான் துடிக்கிறேன் தவிக்கிறேன் நான் துடிக்கிறேன் ஏ மச்சா 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 ஆசை வச்சா 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 நீராடும் நீரத்திலே நான் வந்து போகத்திலே கோழி கூவையில ராசாத்தி உடனப்பு கோழி கூவையில ராசா உடனப்பு தவிக்கிறேன் நான் துடிக்கிறேன் தவிக்கிறேன் நான் துடிக்கிறேன் ஏ மச்சா 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 ஆசை வச்சா 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 இன்மீனி மைதானத்தில் ஆனந்த விளையாடவா மாயண்டா மாயண்டா தாயண்டா ஒன்றே தாயண்டா கோழி கூவையிலே ஏ ராசாவும் உடனப்பு கோழி கூவையிலே ஏ ராசாவும் உடனப்பு தவிக்கிறேன் நான் துடிக்கிறேன் தவிக்கிறேன் நான் துடிக்கிறேன் ஏ மச்சா 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 ஆசை வச்சா 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 சொல்றது இருக்கட்டும். நம்மளுக்கு முன்னாடி மூத்தவ வந்திருக்கா இல்லையா? பாப்பா ஓடி வாயே நான் இருக்கட்டும் இருக்கிறவங்களா நீ எப்ப வாய திறப்ப வைக்கலாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க நீ ஏய் தவறா நினைக்காதே அன்பளிப்பு எடுத்து வைக்கலாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படியா? ஆமா பாப்பா வாய திறந்து இருக்கிறாங்க பத்தியா பாட்டு பாடு அப்படியா? தன்னதாடி காட்டுக்குள்ள ஓடி நாம கொடுக்கல தன்னதாடி காட்டுக்குள்ள ஓடி நாம கொடுக்கல அம்மம்மா
அட அம்மம்மா அட அம்மம்மா நல்ல தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம வீட்டுக்குள்ள மாமன் இடத்தில் யாரும் இல்லை வீட்டுக்குள்ள தாச்சி காட்டுக்குள்ள ஓடி நாம வீட்டுக்குள்ள யாரும் இல்லா பக்கத்தில் மாமாஜிங்க பக்கத்தில் மழை பெய்தால குளிர்ந்ததால அம்மம்மா ஏ அம்மம்மா அந்த ஓலம் நனைஞ்சு போச்சு இந்த மாலம் நனைஞ்சு போச்சு இருக்காதே தூண்டி போட்டு எல்லாம் இழுக்காதே தன்னந்தாடி காட்டுக்குள்ள ஜோடி நாமோ கொதுக்குள்ள பார்த்தாயா பார்த்தாயா அந்த மலர்கள் எவ்வளவு அழகாக பூத்து குலுகிறது செண்பக பூ பூத்த மலர் செண்டு செண்டு அதிலே ஒரு கருவண்டு கருவண்டா தேனை உண்டு ரொம்ப அதிகமா இருக்கு ஏண்டி நீ சொல்ல சொல்ல ஜில்லுலாம் வேணாம் மார்கழி பனி காத்து அப்படித்தான் இருக்கும் அப்படியா கால் அடக்கணும் அமைதியா இருங்க செண்பகப்பூ பூத்த மலர் செண்டு சொல்லடி செண்பகப்பூ பூத்த மலர் செண்டு செண்டு அதிலே ஒரு கருவண்டு அந்த கருவண்டா ஆமாண்டி தேனை உண்டு நம் மனம் மகிழ்ந்ததே இன்று அக்கா சொல்லுடி அதோ பார்த்தாயா முல்லை அதோ பார்த்தாயா முல்லை அத நிறம வெள்ளை வெள்ளையா அது என்னை பார்த்து தலையை இல்லை கருப்பா இருக்கா இரவுல கண்ணு தெரியல ஏண்டி பாப்பா சொல்லுடி அதோ பார்த்தாயா முல்லை மல்லி முல்லை கோங்கு மந்தார இருவாச்சி என்று சொல்லக்கூடிய பாப்பா சொல்லுடி என்னடி குவாலிட்டி வெள்ள வெள்ளையோ இருக்குது ஏண்டி எனக்கு அந்த மலரோட இந்த மலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்க மாட்டேன் சொல்லுடி அப்படியா ஆமாண்டி பாப்பா சொல்லுடி வந்தது வரத போகட்டும் மனசுல இருக்கிற ஆசை சொல்லுடி ஏன் மனசுலையா அக்கா சொல்ல துடிக்குது மனசு ஆனா வேண்டாம் வேண்டாம்னு தடுக்குதுக்கா வேண்டாம் ஏண்டி பாப்பா சொல்லுக்கா இருக்கட்டும் பையனை கொஞ்சம் கொட்டா பின்னாடி போய் வாயாடி அக்கா கொட்டா பின்னாடி போய் என்னக்கா பண்றது தெரியாதுக்கா சரி போகட்டும் பாப்பா சொல்லுடி தெரியுமா எப்படி முதல்ல கிட்ட
ஆலமரமா சறுக்கிறாளே நடந்து வரும் நகத்திக்கோ தண்டி லாரி அப்படியா ஏக்கா எனக்கு உனக்கு எனக்கு 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 சொல்லடி உனக்கு என்னத்தான் என் மனசுல ஆசை வந்துடுச்சுக்கா. என்னடி ஆசை இருக்குதா? அடி மானகட்ட மதாரு ஊரு கட்ட குக்கரு சொல்லடி பாப்பா. ஏக்கா நானு ஊர்ல ஊர்ல சொல்லடி ஊர்ல கேட்டா ஒரு ஆளை லவ் பண்ணிட்டா. லவ் பண்றியா? ஆமாக்கா. ஏடி அவனா இவனாடி? அவர்லாம் இல்ல. அவர்லாம் இல்லன்னா ஒருவேளை அது தாத்தாவா? வாழைப்பழம் இல்லடி. அப்ப யாரு தாண்டி? சொல்லுடி சொல்லுடி. நீனா தாண்டி ஏரிக்கரை மேல போனேனா? ஏரிக்கரை மேல போனியோ? அவரு லட்சுமி வந்து சொல்லுடி. அவரு எங்கடி இருக்கிறாரு? யாருடி? ஆரியா தம்பியாடி? குடும்பத்துல அதோ அவரு யாருடி? தாத்தா இல்லை, தாத்தா பக்கம் அழகா இருக்கிறாடி. பாப்பா மாவனை நினைச்சி ஒரு சாங் இருக்குண்டாடி. அப்படியா? புரியவில்லை அதை ஏக்கோ எனக்கு தெரியவில்லை. நீ மச்சா 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 அது மச்சா 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 மச்சா
நினைச்சியம் உடம்பு தாங்காதி. புலிக்கலையா அமைக்கு புரியவில்லை இந்த கவலை எனக்கு தெரியவில்லை. அடவிட்டால் இல்லை தொட்டால் இல்லை மாமா வந்து இல்லை தொட்டால் இல்லை ஆமா. வாடிங்க, நீங்க ஆனது பாடுறதெல்லாம் போதும். அடுத்த மதவன செல்ல வாங்கடி போலாம். பாதை மாறி போகும் போது ஊரு வந்தி சீராதி ராக மாறி போகும் போது காலம் மாறாது. ராதை மனம் வாடலானின் கண்ணல் மனம் தேடலானின் பாதை மாறுமா நெஞ்சம் தாங்குமா மணியோசை கேட்டு எழுந்து பாட்டு கோடி சுமந்து தங்க தேரில் நாணம் அமர்ந்து அந்த தேவன் கூட நிறைந்து என்ன கண்களோ இரு நெஞ்சமோ இனி காண்பதோ கோடி மணியோசை கேட்டு நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து பாதை மாறி போகும் போது ஊரு வந்தி சிறாது ராக மாறி போகும் போது தாளும் மறாதோ. ராதை மனம் வாடலாச்சி கள்ளல் மனம் தேடலாஞ்சி பாதை மாறுமா நெஞ்சம் தாங்குமா மணியோசை கேட்டு நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து தங்க தேரில் நாணம் அமர்ந்து இந்த 7 கோடி நினைந்து எந்த கண்களோ இரு நெஞ்சமோ நான் காண்பதோ காசி. கள்ளன் பாடும் பாடல் கீர்த்தி ராதை வந்தாலாகாதோ.
கண்ணன் கேட்காதோ கண்ணன் மனவாடலாட்சி ராதை மன தேடலாட்சி பாதை மாறுமா நெஞ்சம் தாங்குமா மணி ஓசை கேட்டது நெஞ்சில் ஆசை போடுது தங்க தேரில் ஆடும் அமதி ஊரு கிணங்கள் அமதி எந்த கண்களோ இரு நெஞ்சமும் நான் காண்பது கனவு. சொல்லு. அஞ்சாலின் படுத்த வீரரதி மோகன ரூப சிங்காரன் அஞ்சாலின் படுத்த வீரரதி மோகன ரூப சிங்காரன் மலர் கோஜல் பாவல நாவலர் போட்டி வணங்கிட லட்ச மலர் கோஜல் தாரல் ஆ ஆ ஆ எந்த பொன்னாட்டி நீதி என்று சொல்லலாம் தேவசபை நம்மை ஊர்வசி மேனகா சிலாத்தமை இருபுறம் வெச்சாமிரம் அது மட்டுமல்ல காமதேகர் கற்பவருஷம் சீரும் சிறப்புடன் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அப்படி இருக்கிறது யார் இங்கே கவனம் எனக்கு முன்பது வரக்கூடிய எனக்கு முன்னூறு வந்த காலதேவன் என்ன இருக்கீங்க எங்க உட்காருங்க சொல்றேன் ஓடி ஓடி வந்தேன் கேக்குறீங்க என் பண்ண வர சொல்ல எங்க எங்க போறீங்க எங்க நில்லுங்க எனக்கு 7 வேலைக்கு டைம் ஆச்சு 7 வேலைக்கு போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுத்தா எனக்கு வேலை செல்லும் இல்லையா பொண்டாடி சொல்ல பொண்டாடி நான் பண்ண கவனிக்கு வரணும் போட்டோ எடுக்கணும் இட்டு போனேங்க பொண்டாட்டி இட்டு போனேன் போனது ஆப் போனோம் புள்ளன்றா போட்டோ கடையில போட்டோ கடையிலங்க போட்டோ கடையில போட்டோ கடையில போனது என்ன சொல்றான் தம்பி ஆப் போடணுமா புல்லு ஓடணும் எத்தனை பேசு சொல்லு சொல்லு ஏங்க ஆப் போடணும் புல்லு வேணுமா கேட்டா எனக்கு ஆப்பெல்லாம் வேணாங்க புல்லு வேணாம் என் பொண்டாட்டி போட்டோ எடுத்து தான் நான் வந்தேன் நான் சொன்னேன் நீ சொன்ன நான் சொன்னேன் அவன் அதுக்கு என்ன சொன்னா கம்யூனிட்டி முள்ள கூட பேசுங்க அப்ப நான் கம்மி அவன் போட்டோ கடைக்கார கேட்டாங்க அப்படி சொல்லு அப்படி சொல்றேன் அவன் கேட்டாங்க போட்டோ கடைக்கார அவன் கேட்ட நான் சொன்னேங்க எங்க எங்க இதப்புறம் பொண்டாட்டி போட்டோ எடுக்கத்தான் அவளை வந்து போட்டோ எடுத்து கொடுத்தா போதுங்க போதும் சொல்ல போதும்னு சொன்னேன் அவனும் போட்டோ நல்லா தெளிவா எடுத்துட்டாங்க தெளிவா எடுத்துட்டான் நான் என்ன பண்ணேன்பா டைம் ஆகி போச்சு அவன் பொண்டாட்டி ஏறி வேலை கையெழுத்து பண்ணுவேன் ஏறி வேலை ஆச்சு முக்கியமான வேலை ஆச்சு அதெல்லாம் ஒண்ணு செல்லாது 200 ரூபாய் வச்சேன் போய் சும்மா உக்காருனா ஒண்ணும் இல்ல
அதுக்கு 200 ரூபாய். அதனால என் பொண்டாட்டி ஒரு ஏறு வலிக்க கவர்மெண்ட் சம்பளம் சும்மா ஒண்ணும் இல்ல அதனால அமிச்சிட்டுங்க. அதான் போட்டோ காட்சி. மாமா டைம் ஆகி போச்சு மாமா போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். போட்டோ எடுத்து கை கொடுத்து லேட் ஆகுது. நான் சீக்கிரம் கையெழுத்து போனேன். ஏமா என் குழந்தை நீ போ, நான் வந்து நான் பாத்துக்கிறேன். அந்த கையெழுத்து நான் வாங்கி வரேன். நான் சொல்றேன் இந்த போட்டாவை நீ கையெழுத்து போடு. எந்த போட்டாவை நான் வாங்கி வரேன். அது வர கையெழுத்து போட்டு வாங்கணுமா? ஏன்னா என்ன எடுக்கல போட்டா என் பொண்டாட்டி தானே வைத்தான். அது வர கையெழுத்து போட்டு வாங்கணுமா? அந்த வந்துக்குது போட்டோ கடையில போட்டோகளை வந்துக்குது. நான் அது நான் பண்ணிட்டேன். சரி எப்பா நீ போட்டோ கொடுத்து கூட என் பொண்டாட்டி பஸ் ஏற்றி விட்டு வரேன் என்கிட்ட நான் போனேன். எனக்கா வயிறு பசியோட பசி ஒன்றும் முடியல. எக்தா பாலை பஸ் ஏற்றி விட்டுட்டு ஒரு டீ கடை ஹோட்டல் கடை அப்படியே டீ பண்ணி அப்படியே எல்லாமே சேர்த்தாப்பல எல்லாமே சேர்த்தாப்பல இருந்ததுங்க. நானும் போனேங்க. பஸ் ஏற்றி விட்டுட்டேன். போனேன் உட்காந்த தம்பி ஒரு பால் கொடுன்னு டீ கடையில அதாங்க டிஃபன் எல்லாமே ஒண்ணுதாங்க. போய் எப்பா சுடு சுடு ஒரு பால் உனத்தாங்க. பால் தான் கொடுத்ததும் போகணும். நான் எப்படி கேட்கிறேன்? நல்லா இருக்கிறேனா? உன்ன விட அழகா இருக்கிறேனா? என்ன விட வந்தா அப்புறம் அழகா வந்தோம். ஏங்க நல்லா கேளுங்க. என்னை விட அழகா வந்தாங்க. நானும் சொல்லிட்டேன். நம்ம பால் கேட்டுட்டேன். அவன் எக்ஸாம்பிள் உட்காந்துட்டான். ஆமா ஏங்க நான் பால் தாங்க சாப்பிடுவேன். ஐயா காபி பயங்கர சாப்பிடுறேன். அவன் சொல்றான் அவரு சூத்த மேலதான் அடிப்பாரு. முஞ்சா ஒரு அடி மேல ஏத்தி அடிச்சு பாருன்னு கேக்குறான். ஒரு கோயிலுக்கு மாலை போட்டு மாறு மலக்கிறான். அவன் வரான தொடர்ந்து கேளுங்க. மத போனேங்க பாலை குடிக்க சொல்லும். அந்த பொம்மால மாறா பூந்து போச்சு. ஏமா உன் மாறாப்ப தூக்கு நான் பால் குடி. பால் மலை மாற டேய் சொல்றான். பூந்து போச்சு. நான் என்ன பண்ணேன் உடனே ஓடினேன் போட்டோ கடைக்கு. நம்ம என் பொன்னாடி போட்டோ தெரியல அந்த போட்டோ கொடு. நான் முதல் என் பொன்னாடி போய் இது பார்க்கணும் போட்டோ கொடுக்கணும். அது இந்த கவர்மெண்ட் சம்பளம். இப்போ வேற 250 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. இப்போ ஏமா 250 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. ஏறி வேலை சம்பளம் 250 ரூபாய். அது கூட கூடாது. நான் போய் என் பொண்ணாடி சொல்லுமே ஏமா கோயில் உனக்கு ஏறி வேலை 250 ரூபாய். எத்தனை பேசுறாரு சொல்லு. நான் போய் போட்டோ எடுத்துட்டு ஓடணுமே. போயிட்டேன் கண்டாக்டர் பஸ்ல ஏறிட்டேன். கண்டாக்டர் சொல்றான் அவன் என்ன சொன்னான்? ஏய் டிக்கெட் ஏதா வேமானிலாம் டிக்கெட் எடுத்துருங்க. இல்லைன்னா 500 ரூபாய் அவதாரம் கட்டினான். யார் கம்யூனிட்டி அவனுக்கு தான் தெரியும். டிக்கெட் எடுக்காம உதவ வாங்கி வந்தான். அவனுக்கு தான் தெரியும். நான் சொல்லிட்டு வரியா போட்டோ எடுத்து சொல்ல எத்த மாதிரி போட்டா கீழே ஊந்த வச்சு கீழே ஊந்துதான் 2 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. பெண்கள் உட்காந்துருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் போட்டோ எடுக்கணும். அது எத்தானே செல்லும். என் பொண்டாட்டி போய் 250 ரூபாய் ஏறி போச்சு. ஏறி வேலைப்பா 250 ரூபாய் போய் எடுக்கணும். நீ என்ன பண்ணது போயமா காலை தூக்கு போட்டோ
சொல்லிட்டேன். அங்க கொஞ்சம் கொஞ்சம் நான் என்ன பண்ணேன், பொண்டாட்டான போட்டேன். அதான் என் மணி வேண்டாம். நான் என்ன பண்ணிட்டேன், நாங்க படிக்காத முட்டாள் ஆச்சேங்க. நான் படிக்காத முட்டாளு. என் பொண்டாட்டான போயிட்டு ஏமா ஏமா போட்டோ கட்டிய எத்தாண்டு நீ கணக்கு இது பண்ணிக்க முடிய எஜமா வந்திருப்பாரு. நாங்க போய் பார்க்கணும். ஆமா மாமா நீ வந்தது சேர்த்தா உன் மூஞ்சி புள்ள கண்டு செப்பாக்குது என்னன்னு கேட்டாங்க. என் பொண்டாட்டி காட்டிச்சு. நான் என்ன சொன்னேன், ஏமா ஹோட்டல்கள் ஒரு 5 பேரும் பஸ்ல ஒரு 5 பேரும் என்ன கொஞ்சம் நாங்கடியம்மா என்ன என் பொண்டாட்டி நான் சொல்ல அவ என்ன ஏறி கொஞ்சம் தாண்டி நீ கொஞ்சம் நான் சொல்ல ஏய் அட என் பொட்ட பையா வேமணி பையா அட முள்ள மாதிரி பையன் நான் உனக்கு கொஞ்சம் போட்டு அடிக்கிறனாடா ஏன்டா கொஞ்சம் சொல்ல ஏண்டி இதாடி நடந்தது பஸ்லயும் சரி ஓன்ல கல்லியா டாடி நடந்தது நம்ம யோ இதான் நடந்தது அவன் ஒரே வார்த்தை சொன்னான். அவன் ஒரே வார்த்தை சொன்னான், உன்னை வர சொன்ன ஒரு பொட்ட பையன் அவன் எங்க இருக்கிறான் அவனை தூக்கி போட்டு முத ஓதி அதனால தானே நீ ஓடி இந்த நல்ல வந்துக்கிற என்ன அவ சொல்ல தாண்டி அவளை அப்படி சொல்லாத. நல்ல தங்கமான ஆளு வெள்ள பல ஆளு டிக்கெட் எடுக்க மாட்டாரு ட்ரெயின்ல போனா டிக்கெட் எடுக்க மாட்டாரு எல்லாரும் முதல் வாங்கிட்டு தான் வருவாரு. ஆனா என்னை மட்டும் சூட்ட கீப்பாரு. அப்படியே வாட்ட போறேன் சொல்ல மாதிரி அதெல்லாம் யாரு ஆமாங்க ஆமாங்க முடியாமல் அந்த சரி காரணத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன். புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு நாராயணாயனை பாராயணம் நலம் என்றும் நான் காணு தீவாலயம் நாராயணாயனை பாராயணம். நாராயணாயனை பாராயணம் நலம் என்றும் நான் காணும் தீவாலயம் நாராயணாயனை பாராயணம். கோவிந்த நாமம் சங்கீதனோ கொண்ட நெஞ்சம்தான் பெருமாளையோ நாராயணாயனை பாராயணம் நலம் எல்லும் நாள் காணி தேவாலயம்
நாராயணாயனை பாராயணம் படியேறி வருவோர்க்கு பழமில்லையே பாவங்கள் தீர்ப்பதற்கு வழி இல்லையே வழி இல்லையே நாராயணாயனை பாராயணா ஆனந்தார்காணி தேவாலயோ தேவாலயோ நாராயணாயனை பாராயணோ நகைக்கும் காலம் இது. கடவுளே என்று சொன்னார் கல்வீசும் காலம் இது. இந்த காலத்திலே ஸ்ரீமன் நாராயணன் பெயரை சொல்லி பிழைக்க செய்துவிட்டான். என்ன செய்வது? நானோ பிரம்மனுக்கு மகனாக பிறந்து நாரதன் என பெயர் வைத்து இந்த பூ உலகிலே வாழ்ந்து வருகின்றேன். அப்படி வாழும் காலத்திலே நான் சின்னத்திலே பிள்ளையாக தேவலோகத்திலே வீதியிலே விளையாடும் பொழுது தேவ பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி வீதியிலே விளையாடினோம். சின்ன பிள்ளைகளாயிற்று. எப்படி விளையாடினோம்? ஒருவர் மீது ஒருவர் மண்ணை எள்ளி தூவி விளையாடினோம். அப்படி மண்ணை எள்ளி தூவி விளையாடும் காலத்திலே என்னானது? தலை முதல் பாதம் வரை மண்ணாகிவிட்டது. அப்படி தலைமுதல் பாதம் வரை மண்ணாகியதால் என்னடா இது? அப்படி தலைமுதல் பாதம் வரை மண்ணாகியதால் இப்படியே இல்லத்தை சார்ந்தால் தாய் தந்தை ஏசோரை என்று பெயர்ந்து திரும்பி பார்த்தேன். ஓடியது கயாநதி. அந்த கயாநதியை சென்று தலைமுதல் பாதம் வரை நீராடிவிட்டு அப்படியே இல்லத்தை சார்ந்தேன். பார்த்தார் எனது தந்தை. அடே நாரதா, என்ன இது? ஆடை ஆபரணம் அனைத்தும் ஈரமாக இருக்கின்றது, என்னடா காரணம் என்று கேட்டார். தந்தையே, வீதியில் விளையாடும் பொழுது தலை முதல் பாதம் வரை மண்ணாகிவிட்டது. ஆகையால் அதோ தெரிகின்றது, அந்த கயாநதியில் சென்று தலைமொழி விட்டு வந்துவிட்டேன் என்று கூறினேன். இதை கேட்டதும் என் தந்தைக்கு கோபம் அடைந்து, அடே நாரதா, அட பாவி, நாங்கள் தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கயாநதியில் சென்று தலைமொழி விட்டு வந்து விட்டாயா? அப்படி என்றால் நீ எனக்கு பிள்ளையுமல்ல, நான் உனக்கு தந்தையுமல்ல. அப்படி என்றால் நீ 3 நாளில் இறந்து போக வேண்டும். நான் என்ன செய்வது? தந்தையே, நான் அப்படி என்ன தவறு செய்தேன்? எதற்காக 3 நாளில் நான் இறந்து போக வேண்டும் என்று எனக்கு சாபத்தை கொடுத்தாய் என்று கேட்டேன். என்னடா, ஒன்றும் தெரியாத பிள்ளை போல அல்லவா பேசுகின்றாய்? கயா நதி என்றால் என்ன? அதிலே தலைமொழியினால் என்ன விதிப்பயன் உனக்கு தெரியாதா? தாய் தந்தை அற்றவர் தான் கயா நதியிலே தலைமொழிக வேண்டும். நாங்கள் தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே கயா நதியில் தலைமொழியதால் உனக்கு நான் சாபத்தை அளித்தேன். தேவலத்தை விட்டு போய் என்று அழைத்து விட்டார். நான் என்ன செய்வது? என்னடா இது? தந்தை இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாரே என்று ஓடினேன். எங்கே ஓடினேன்? சிவசிவா 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 சிவனுடைய பாதத்திலே சென்று சரணடைந்தேன். பார்த்தார் சிவபெருமான். நாரதா, சின்னத்திரு பிள்ளையிலே அழுதலும் சுண்டியமாக ஓடி வருகின்றாயே, என்னடா காரணம் என்று கேட்டார். நடந்ததே அவரிடத்திலே எடுத்து உரைத்தேன். அடே பாதகா, இப்பேற்பட்ட காரியம் செய்த நீ உயிரோடா வாழ்வது? நீ வாழவே கூடாது. 2 நாளில் அப்படி என்று அவரும் சாபத்தை கொடுத்தார். என்னடா இது? ஈசனிடத்திலே வந்தால் ஏதாவது நமக்கு வழிகளைக்கும் என்று வந்தார். இவரும் இப்படி சாபத்தை கொடுத்தார் என்று மீண்டும் ஓடினேன். எங்கே ஓடினேன்? நாராயணா 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 நாராயணா. என்னடா அது
அதிகாலை வேளையிலே இப்படி அழுதும் சத்தியமாக வருகின்றாயே என்னடா நடந்தது என்று கேட்க அவரிடத்திலே நடந்து எடுத்து உரைத்தேன். அடே பாதகா, என் மகனுக்கு இன்னலை செய்த நீயா இந்த மண்ணில் வாழ்வது? வாழவே கூடாது, ஒரே நாளில் இறந்துவோம் சாபத்தை கொடுத்தார். நான் எத்தனை பாவம் செய்து இந்த மண்ணிலே பிள்ளையாக பிறந்திருந்தால் இப்படி சென்ற இடமெல்லாம் எனக்கு சாபமாகவே கிடைக்கின்றது என்று அழுது கொண்டும் சத்தியமாக அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே ஆதாய மார்க்கமாக தும்புரு முனிவர் என்னும் ஒரு முனிவர் வழியாக வந்து கொண்டிருந்தார். என்னடா இது, ஏன் இப்படி அழுது கொண்டும் சிந்தையமாக வாடிக்கொண்டிருக்கின்ற என்னடா காரணம் என்று கேட்க அவரிடத்தில் நடந்ததை அனைத்தும் எதிர்த்தொடுத்தி தேவர் மூவரிடத்திலே சாபத்தை வாங்கியிருக்கின்றாய். ஆனால் உனக்கு இதோ என் கணத்தில் இருக்கும் இந்த மரகத வீணையை பரிசாக இருக்கின்றேன். அந்த நாராயணன் புகழை நீ எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருந்தால் உனக்கு மரணம் என்பதே கிட்டாது. இருந்தாலும் தேவரிடத்திலே வாங்கிய சாபத்தை நீ விடுபட வேண்டும் என்றால் நான் உனக்கு வழி சொல்கின்றேன், அதை நீ செய்து முடிக்க வேண்டும் என்று உரைத்தார். அப்படி நான் செய்ய வேண்டும். உன்னுடைய தந்தையோ யார்? பிரம்மன். பிரம்மனுடைய பெருவிலிருந்து பிறந்தவனோ தக்கன். தக்கனுக்கோ 1000 பிள்ளைகள். 1000 பிள்ளைகளும் தன்னை போலவே வாழ வேண்டும் என்று யாகம் வளர்த்தபடி ஏவிவிட்டிருக்கின்றார். தக்கன் ஒருவன் வரம் வாங்கிய தேவர்கள் தாங்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1000 பிள்ளைகளும் வரம் பெற்று அவர்களும் தக்கனை போலவே வாழ்ந்தார். தேவரெல்லாம் தாங்குவாரா? ஆகையால் நீ சென்று பிள்ளைகளை அழைத்து ஒரே ஒரு கலகத்தை செய்து அந்த பிள்ளைகளை கொண்டுவிட்டால் உனக்கு வழி கிடைக்கும் என்று உரைத்தார். அப்படியே சென்று அண்ணன் பிள்ளைகளை அழைத்து அவர்கள் வேள்வி செய்வதற்காக தவறான மந்திரத்தை உபதேசம் செய்து கொடுத்தேன். இந்த தவறான மந்திரத்தை அண்ணன் பிள்ளைகள் உபதேசம் செய்ததால் யாகத்திலே இருந்து பெரிய பூதம் தோன்றி என் அண்ணன் தக்கனோ, அடே நாரதா, ஒரே ஒரு கலகத்தை செய்து என் பிள்ளைகளை 1000 பிள்ளைகளையும் கொண்டு விட்டாய் அல்லவா? ஆகையால் ஒரு நாளைக்கு ஓர் கலகத்தை நீ செய்யாவிட்டால் உன்னுடைய சிரமானது 1000 சாபம். அன்று முதல் இன்று வரை ஒரு நாளைக்கு ஓர் கலகத்தை செய்து பிழைத்து வருகின்றேன். அதிகாலையில் எழுந்தேன், தபசப நேமனிஷ்டைகளை முடித்தேன், 3 உலகம் சென்றேன், தரிசனம் கண்டேன். கலகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும். நான் என்ன செய்வது? ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினால் கலகத்திற்கு அவர் வழி காட்டுவார். ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. நாராயணகரி 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 கோவிந்தா 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 கோவலரமண கோவிந்தா. நாராயணகரி 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 கோவிந்தா. கோவிந்தா நாராயணா, உன்னை தியானித்து கலகத்திற்கு வழிகாட்டி விட்டாய், என் சிரசை காப்பாற்றி விட்டாய். தேவருக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன் இப்பொழுது பூமிவாரத்தை தீர்க்கிறேன் என்று பூமாதேவிக்கு வாக்களித்தார். ஆனால் அதற்கு வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். நான் அங்கே சென்று கலகத்தை உருவாக்கினால் என்னுடைய சிரம் தப்பும், கலகத்திற்கும் வழிகாட்டியிருக்கின்றான் ஆண்டவன். அப்படி என்றால் நான் எங்கே செல்ல வேண்டும்? தேவலோகம் செல்ல வேண்டும், தேவ இந்திரனை சந்திக்க வேண்டும். நாராயணா கோவிந்தா, உன்னை என்ன விட்டு சொல்வேன்? உன்னை வேண்டினேன், கலகத்திற்கு வழிகாட்டி விட்டாய். கல்லான பின் கூட கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாய் மண்மேலே. வைதேகிநாதம் வடமலை வாசா.
ராகவனி ரமணா தக்க கழகத்திற்கு வழிகாட்டிருக்கின்றாய். இப்பொழுதே தேவேந்திர சந்திக்க வேண்டும். அது புரிஞ்சுட்டாங்குது. ஆமா வீடியோ நம்ம போகும் சமயத்திலே ஆமா வேலைக்கார கேட்டு ஆடா பீராயணம் வேலைக்கார சத்தம் கேட்டது. சத்தம் கேட்குது. அவன் யார் நல்லவன் அந்த வழி விடு. அரண்மனைக்கு விட வேண்டும். தீயவனை அடித்து பொருத்த வேண்டாம். சரி, நீங்க சும்மா உட்காருங்க. பார் அவுசார் பார் அவுசார் மஞ்சில் பதித்தாரி சங்கீத மலர் கொண்டு கொடுதாரே வைதேகிநாதம் வடமலை வாசம் ராகவனி ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரந்தா ராகவனி ரமணா தேவலோகம் அடைந்து விட்டோம். தேவலோகத்திலே கோட்டை வாயற்படியிலே காவலர்கள் இருப்பார்கள். காவலர்களை சந்தித்தால் எஜமானை சந்திக்கலாம். காவலரை சந்திப்போம். என்னடா இது? கோட்டையிலே காவல் புரிய சொன்னால் இப்படி உறக்கத்தோடு இருக்கின்றீர்களே, இவர்களை எழுப்பி தீர வேண்டுமே. சரி, இவனை எழுப்பி பார்க்கலாம். மாதலி நான் தேவலோகத்தில் வீடு பிடிக்கும் புத்தி ஒண்ணு விட்டு போதா? சரி, இவனை விடு, அவனை எழுப்பி பார்க்கலாம். இப்படி கூட ஒருவன் இருக்கின்றானா? சரி, இவனுடைய மாழி என்னும் உறக்கத்தை கலைத்தால் இவர்களை என்ன நிலை என்று அறியலாம். ஓம் நமோ நாராயணம், ஓம் நமோ நாராயணம். உம்மள சேர்வா விட்டு போடும். உனக்கு விட்டு போடாம அக்கா மோளம் மோளம்மா. நானா கம்முன்னு பத்துக்கிறேன். என்னடா ஏன்டா அடிக்கடிக்கு ஏப்பின்னு கிடக்குற? நானா ஏப்பன வேற யார் ஏப்பி? நீ தான் என்னவோ பண்ண, நான் ஏந்து நான் உக்காடுறேன். யாவளுக்கு இவ்வளவு விட்டாங்களா? ஏவளவு உள்ள நான் தான் வந்திருக்கேன்.
ஹை ஏய் ஏண்டா மறை குகனே ஏண்டா வந்த மாமனோ ஏண்டா மறை குகனி யாரோ வந்து எப்படியா மகனே ஆண்டி பண்டாரம் போத்தா நோய் பண்டாரம் பண்டாரம் ஆண்டி பண்டாரம் ஏய் ஏய் தொடப்படாது பீடி வா சிகரெட் வா இப்படி வா ஏய் எங்கடா வந்திருக்கேன் அட பெட்டி ராஸ்கோல் மம்மத் ராஸ்கோல் கேண்டா பாடுகோல் ஏய் தமிழ்நாட்டி என்னடா சொல்ற ஏடா உனக்கு பணம் அங்கங்க குத்தி வச்சிருக்காங்களா ஏய் ஏமாத்துறதுக்கு தானே தாம்பளம் வாங்குற 100 ரூபாய் வாங்குறதுக்கு இப்படி வா அவனுக்கு ஆண்டவன் அடித்த பழி நீ யார் நீ நான் இல்ல வேலூர் யார் நீ யார் நீ என்று முறையோட இருக்க வேண்டும் ஏய் பங்காளியா இவரு யாருன்னு இப்பதான்டா தெரிஞ்சு பார்த்த உடனே அடியே தெரிஞ்சிட்டான்டா நெத்தில திருநாம பட்டை கைத்தில ருத்ராட்ச கொட்டை ஆமாண்டா கையில கமல கட்டை கட்டை இதுதான் கல்யாணம் சுத்தமான பொட்டை எப்படி தெரியுமா எங்கடா ஊரோரம் புளிய மரம் வரியா எங்க வரியா ஐய் போட்டா காசு கொடுக்குறா நான் அப்பதான் சுத்தி போடுவேன் நீயா ஐய் ஐய் இங்க நிறைய பேர் வந்துறாங்க அடிவியம் அப்படி நான் யார் என்று தெரியவில்லையா உனக்கு சரி கையில என்ன வச்சுக்கிறா எனக்கு தெரியாதா இது ஏது என்னுடைய யோக தண்டடா உன் தண்டு எவ்வளவு பெருசா இருக்கு என்னது யோக தண்டு யோக தண்டு அது என்ன வேற மாதிரி பேசுறேன் நீ சொன்னீங்க காட்டிட்டியா என்ன இந்த வர வயல பாபர் சாப்பிட பின்னாடி இப்படி ஒரு முட்டு கொடுப்பாங்களே அடியே முட்டுக்கட்ட அந்த முட்டு காட்டி திரும்பி வந்துட்டேன் திருட்டு கம்யூனிட்டி பையா நானே போயிட்டு சேவ் பண்றேன்னு திரும்பி நான் வர்றேன் கபடி கப்பால் ஏய் அஞ்சு அதனுடைய மகிமை உனக்கு நிமிஷம் தெரியுமா டேய் அதை தொரக்கூட அருகதையற்றவன் நீ கம்முனு இரு ஏன் ஆணி அடிக்கிறேன் ஓ அது ஆணி அடிக்கிற சூக்கியா சுத்திதானே இது அட கம்னாட்டி உனக்கு என்னென்ன தோணுது பத்தியா சரி வச்சுக்க இந்த புட்றா சரியா யார் நீ தெரியலையா தெரியலையே டேய் நான் தான்டா பிரம்மனுடைய சுதன் ஐயோ திருமண சூத்தனா டேய் உலகத்திலே படைக்கும் தொழில் இருக்கின்றார்களே பாமர மக்கள் அனைவரும் படைத்ததனுடைய தந்தையடா பரவாயில்ல உங்க அப்பா வேலைக்காரன் முட்டி முட்டி பாத்துக்கிறான் பொழுது என்னதுக்கா உங்களை ஜனத்தையே பச்சது ஒப்பான்னு சொல்றீங்க ஆமாண்டா சத்தியமா நிஜமாடா இந்த பாமர மக்களை பச்சது ஒப்பா ஏய் இவர்களை மட்டுமல்ல ஜகத்தில் உள்ள மக்களை எல்லாம் படைத்ததனுடைய தந்தை வெட்டிக்கார பச்சது யாரு என்னுடைய தந்தை வீட்டக்கார என்னுடைய தந்தை காலக்கார என் தந்தைதான் மூஞ்சி வாட்டாதான் இருக்குது ஒரே மாதிரியா என் தம்பி மாதிரி இருக்கிறாங்களா சரி என்ன பச்சது யாரு உன்னை படைத்ததும் என் தந்தைதான் மோளை கால் விட்டு கூட படைக்கிற வரையும் அப்பா நான் பக்கத்து வீட்டு திண்ணி நான் வெங்காயமா வெட்டினா அட வெங்காயம் தமிழ்நாட்டு இங்க வாடா இங்க என்னுடைய தந்தை உன் தலையெழுத்தை எழுதிய ஒரு வேலை தான் என் தந்தைக்கு அப்புறம் படிச்சேன்னு சொல்ற ஆமாண்டா அதுதான் படைக்கும் தொழில் சரியா அம்மா யாரு என் அன்னை தெரியாதா யாருன்னு சொன்னாதான் தெரியும் அட பாய் சரஸ்வதிடா அது சொச்சுவடியா இல்ல சரஸ்வதி இல்ல பூஜினி கொடி வேற யாரு கலைவாணி கலைவாணி உன் நாவிலே குடியிருக்கின்றாலே என்னுடைய தாய்தான் நாவிலா? யாருடைய நாவிலும் குடியிருப்பது தாய்தான் எல்லா நாக்கிலும் உங்க அம்மா இருக்கிறாங்க ஆமாண்டா என் நாக்கில கிட்டியா என் தாய் உன் தாயா ஆமாண்டா அப்ப எங்க தாயா எங்க போய் சரியா எல்லாரும் நாக்கிலும் இருக்கிறாங்கன்னு சொல்றிய சரி அவங்க ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வந்தா எங்க போவாங்க ஓய் தமிழ்நாட்டி ஏண்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க வாங்கடா இங்க ஏய் கலைவாணி என்றால் நீ இங்க பாடுறியே பேசுறியே அனைத்தும் கலை இயல் இசை நாடகம் ஆமா இந்த கலைக்கு உயர்ந்தவள் கலைவாணி ஏய் இங்க வர்றா அதோ வாரி என்னுடைய அன்னை சரியா எப்படி வீணையோடு வீட்டிருக்கின்றார் சரியா இங்க எதுக்கு வந்துக்கிறா சரி எதுக்கு வந்திருக்கேன் உன்னுடைய எஜமான் இருக்கின்றானே
எஜமா இருக்கிறாங்க நம்மள பட்டால் நூயா ஏண்டா? போ போ ஓய் பாடா பாடா ஏண்டா? என்னடா அப்படியா ஏய். 150 ரூபா குவாட்டருக்கு ரெடி ஆச்சுன்னா கத்திங்க இருக்கீங்க மேடம் மேல வந்து யாரு அங்க குத்தி வச்சுக்கிறேங்க அது கிடைக்கலன்னு தான் நீ அழிஞ்சிங்கிற இப்போ எனக்கு பரண்டா இரு அவசரப்படாத வா இப்படி டேய் உன்னுடைய தேவேந்திரன் நாரத மகமுனி வந்திருக்கிறான் என்று சொன்னால் போதும் யார் நாதாரா இல்ல புறம்போக்கு அவனே ஒத்துக்கிறான் புறம்போகும் யாரு தமிழ்நாட்டி நாரதர் தமிழ்நாட்டுக்கு என்ன நினைச்சுக்கிறான் டேய் டேய் அடி போட்டு என்ன ரவுடியா பொட்டலவுடி ஆமாண்டா பேட்டை 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 ரவுடி நம்மள கத்தி கல்லுங்கண்ணா அப்படியே ஏய். யாருக்கிட்ட வச்சுக்கிற டேய் என்கிட்ட வச்சுக்காத மூக்குல பூரா விட்டுருவேன் நீ வந்தியா இப்ப நான் உனக்கு விட போறேன் பாரு பூரா பூரால கூத்தாடினியா ஏய், ஏய். போனியான்னு இருக்கணும் ஏய். என்ன நம்மள சாம அடுக்குவா டேய் என்னை அளவுக்கு அதிகமாக ஏசியதால் இன்று நீ ஊமையாக போவாய் கொடுத்தே பேதா பே நீ ஊம்ப ஏய் ஏய் நீ பேசுற நீ ஊம்ப ஏய் நாயடா ஊமையாவ நீடா ஊமை அந்த பழக்கம் நல்ல சாமி அந்த பழக்கம் வெடிக்கிற என்னடா நீ ஊம்ப என்னடா ஊம்ப ஊம்பையாக போயிட்டு நீ இதெல்லாம் பேச முடியாது ஏய் ஏய் இல்லடா ஊமை நீடா ஊமை ஏண்டா ஏய், என்ன பண்ண போற அப்படியா அப்படியா இப்படி வா சாமியை திட்டிட்ட நான் தான் சாப்பிட விடாதான் நான் ஒதுக்கி ஒதுக்கி போனேன் நீ என்ன பண்ண சாமி வாயத்து ஒரு பாட்டை பாடு அப்படி பாடினா தான் உனக்கு வாய் வரும் இல்லைன்னா பாவம் அப்படியா சரிடா என்னதான் நீ பாடுற நீ ஊமையாக இருக்க லாகில்ல இப்பொழுது உனக்கு நான் பேசும் தன்மை அளிக்கின்றேன் ஓம் நமோ நாராயணாய ஐயா யா சாமி யார் சாமியா அருமையாடா வருது சாமி 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 ஏய் நான் என்ன தப்பா பாடிட்டேன் என்ன அத முறையா பாடி காட்டு பாப்போம் உங்க பாதத்தை ஏய், ஏய். பார்த்தேனா? எங்க அம்மா அப்பா எங்க அம்மா பாதம் எங்க அக்கா பாதம் எங்க தங்கச்சி பாதம் எங்க அப்பா பாதம் எல்லார் பாதத்திலயும் வீட்டு கும்பிடுறேன் எனக்கு வாய் கொடு ஏய் நீ பாடினது எல்லாரும் கேட்டு நகைச்சாங்கடா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா உன் உடம்பு தாங்கி இருக்காது உனக்கு 150 ரூபாய் கொடுத்து எனக்கு கொடுத்துருக்கலாம் இவனா கத்தினாங்க அவ்வளவு கத்துன ஏய் சரி விடு வை கொடு ஓ ஹோய் ஓ ஹோய் ஓ அதான் டேய் சரியா சீக்கிரமாக சென்று நாரத மகமுனிவர் வந்திருக்கிறது சீக்கிரம் சொல்லிவிடு ஓடே பேர் என்ன சொன்ன என்னடா சொன்னேன் அது எனக்கு தெரியாதா என்ன தெரியாது எத்தனை வருஷமா கூத்தாடுறவங்க கூட ஆமா பேர் எனக்கு தெரியாது ஒரு வாட்டி சொல்லலாம் நாரத மகமுனி அது தெரியாமையா கூத்தாடுறாங்க தெரியுமே இப்ப நான் சொல்ல வேண்டியது எப்படி சொல்லிட்டு வரேன்னு பாரு இப்போ கம்முனாட்டி ஐயா
ஏண்டா ஏண்டா அதுல நீ மறந்துட்ட ஏன் உனக்கு தெரியாத நான் எனக்கு தெரியாத நேரம் தெரியாம கூட்டாட வந்துட்டேன்னு கேட்டேன் ஒரு வாட்டி ஞாபகம் பார்த்தா ஏண்டா எத்தனை தடவை ஞாபகம் பார்த்துருது ஒரு வாட்டியா நாரத மகமுனி வாய் வச்சிருந்தா நேரம் ஊமி ஆச்சு சொல்ல என்ன தாபனமா இருக்கின்றார் ஏண்டா உன் சாமான கூட என்னத்துக்கா அடிக்கடிக்கு மென்டல் ஆயிரேன் நான் லூசு நானும் நான் என்ன சாமா வச்சுக்கிறேன் கையில வச்சுக்கிறீங்க அடிடி யோகத்தண்டு அப்படி கேக்கண்டா அந்த தண்டு தான் கூட இந்தா ஓ இப்போ அது முறையா சொல்லுவியா நாரது மகமுனி ஆ ஐயா நாரத புள்ள பிரம்மதேவன் வந்துக்கிறான் எந்த கொண்டாது பிரம்மனுடைய மகன் நாரதன் பிரம்மனுடைய மகன் நாரதன் நாரத புள்ள பிரம்மதேவன் இல்லையா ஐயா சொல்ல நம்ம கொட்டையை தேடி கோட்டை 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 நம்ம சப்பையை நாடி சபையை நாரத மகமுனி வந்துக்குது நாரத மகமுனி வந்துக்குது அப்படி வந்து அடித்து தொட்டேன் நாரதர் வந்திருக்கிறார் மரியாதையா கூட்டு வாங்க ஐயா மரியாதையா வாங்க மரியாதையா ஏடா மரியாதையே மரியாதை வாடா ஹை உம்மால வாடா சீக்கிரம் வா மரியாதை வாடா தேவேந்திரா அமரங்கள் ஆகட்டும் இந்த நள்ளிரவில் என்னை நாடி தேடி வந்துவிட்டீர்கள். உண்மை. சுவாமி, வந்தானா ரத்தம் தேர். தங்கள் பாதத்தில் இந்த தேவர்கள் பாண்டி துபாய் உலகம் போற்றோம் வாங்கிடுவார் ஐயகா தண்ணிலே வாங்கிடுவார் அன்போடு அழைத்து கர்ப்பாசனத்தை கொடுத்து அமர செய்து பணிவோடு இந்த அமரன் பணிந்ததால் என்றென்று இந்த பூமியிலே நூடுடி வாழ்வாய் என மனமாற வாழ்ந்துகின்றேன். ஆனால் உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு சந்தேகம் பிறந்து விட்டது. சந்தேகமா? ஆமா. அப்படி என்றால் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். என்ன சந்தேகம் தெரியுமா? அன்றாடும் தாமரை மலரானது ஆதவன் தோன்றிய உடனே எவ்வாறு பூத்து குலுங்கும், அருமையாக பூத்து குலுங்கும். அப்படி பூத்து குலுங்கும் மலரானது எத்தனை அழகாக இருக்கும். அதே மலரை கிள்ளி அதே ஆதவன் வெயிலிலே வாடினால் அது எப்படி இருக்கும்? அதை போல் உன்னுடைய முகமானது வாட்டமாக இருக்கின்றது. இந்த தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் இப்படி வாட்டமாக இருக்கலாமா? அப்படி உனக்கு என்ன வாட்டம்
சுவாமி அன்று ஒரு நாள் இந்த பூமாதேவி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். அடடே உன்னிடத்திலே வந்து கேட்டார்கள். புறவிட்டார்கள். ஆனால் இந்த பூமி பாரத்தை எப்படி தீர்த்து வைப்பது என்னால் அறியவில்லை, தெரியவில்லை. அடடே பூமாதேவி ஓடி வந்து, சாமி தேவைத்திரா, என்னுடைய பூமிபாரம் என்னால் தாங்க முடியவில்லை, அப்படின்றா நீதான் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே கேட்க ஓட்டோட்டமா ஓடி வந்து என்னை எண்ணிக்க நீ வாக்களித்து விட்டாய், நான் தீர்த்து வைக்கிறேன் என்று. ஆனால் அதற்கு இப்போது வழி தெரியாமல் இதற்கா உனக்கு சந்தேகம்? இதனாலா உனக்கு வாட்டம்? நீ யார்? தேவருக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன். தேவ இந்திரன் ஆணையிட்டால் தேவர் அனைவரும் தேவலோகத்திற்கு வந்துவிடுவார்கள். அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது ஆலோசனை கூட்டம். ஆலோசனை கூட்டம். அப்படி ஆலோசனை கூட்டத்தை நீ இங்கே சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால் தேவர்கள் மூவர்கள் அனைவருக்கும் கல்லில் லிகிதம் எழுத வேண்டும். ஆமாம், தேவேந்திரன் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கின்றார். இன்றைய தேதிய சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை என்று எல்லோரும் தேவலோகம் வர வேண்டும் என்று லிகிதம் எழுதிவிட்டார். அனைவரும் வந்து விடுவார்கள். அப்படி தேவரெல்லாம் அமர்ந்திருக்கும் அந்த சபையிலே உன்னுடைய வழி கேட்டால் எப்படி நான் பூமிபாரத்தை தீர்க்க வைக்க வேண்டும், அதற்கு யாராவது ஒருவர் எனக்கு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இவருக்கு தெரியவில்லை என்றால் இன்னொருவர், இன்னொருக்கு தெரியவென்றால் இன்னொருவர், தேவர்களுக்கு தெரியாததா தந்திரம். ஆமா, இப்படி உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பார் அல்லவா? ஆமா. ஆகையால் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆலோசனை கூட்டத்தை சுவாமி, நீங்கள் சொன்ன பிரகாரம் இந்த ஆலோசனை கூட்டத்தை இப்படி இந்த பொன்னுலகத்தில் இந்த தேவேந்திரன் நீ கவலைப்பட வேண்டாம். அதிலே அஸ்ததிக்கு பாடகர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் என்று சொல்ல வேண்டிய அக்னி வாழ்வு என்று சொல்லக்கூடிய ஐவர்களுக்கும் நீ லிகிதம் எழுத வேண்டும். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அன்று நானும் வருவேன். அப்படியா? ஆமா, பாருங்கள். ஆகட்டும், வெற்றியோடு செல்ல வேண்டும், அதை வெற்றியோடு செய்ய வேண்டும். சீக்கிரம் லிகிதம் செய்ய வேண்டும். ஆகட்டும். தெரியுமா? நான் உலகம் சுற்றி வரக்கூடிய நாரதன். ஆமா, இந்த பொன் உலகத்தில் பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று அப்பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்தில் நல்ல வருவான், கெட்டவன் வருவான், தீயவன் வருவான். வரும் பொழுது நம்மளே தெரிந்து கொள்ளலாம். அதனால் ஆலோசனை கூட்டம் இந்த பொன்னுலக தேவையின் சந்தனம் போட்டு நாட்டு மக்களுக்கு முனிவர் அனைவருக்கு சொல்லிவிட்டு பிறகு வந்து சந்திக்கிறேன். நம் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும். 33 கோடி தேவர்கள், 44 ரிஷிகள், 800
காக்கும் பாலகன் அரண் அரி எழுதும் பிரம்மன் தன் உயிரை கவரும் யமதர்ம ராஜா வாயு குபேரன், இந்த விண்ணுலக தேவர்கள் மண்ணுலக தேவர்கள் அனைவருக்கும் ஒளி தரக்கூடிய சித்திக்கும் கடவுள் சூரிய பகவானை பத்துங்கள். அனைவரும் இந்த ஈரேழு உலகத்தையும் அவனியேறி தக்கத்தில் முடிந்து நடக்கும். அதுக்கு முன்னதாக சேரோட்டி அழைக்கிவிடும். ஓடிவா பார்த்தாயா, இந்த ஈரேழு உலகமும் தான் ஒருவன் ஒழிக்கவில்லை என்றால் இந்த ஜெகம் என்றும் உலகமாகப்பட்டது இருள் சார்ந்து போய்விடும். மனிதனமும் தன் கடமையை கண் காணாமல் பார்த்திருக்க வேண்டும். உன் கடமை என்ன? ரதத்தை செலுத்த வேண்டும், அமர வேண்டும், ரதத்தை செலுத்துமாறு. ஐயா இப்போதே ரதத்தை செலுத்த வேண்டுமா? ஓடுது பார் ரதமே உலகில், ஓடுது பார் ரதமே, ஓடுது பார் ரதமே உலகில், ஓடுது பார் ரதமே. யார் அது? நான் தேவகுலத்திலிருந்து வருகிறேன். தேவர் லிகிடம் அமைச்சார். லிகிடம், ஆமா ஐயா. தேவலோகத்திலிருந்து லிகிடம் வந்திருக்கிறது. இந்த உலகத்தை ஒளித்தரக்கூடிய இந்த சூரிய பகவான் தேர் செலுத்தும் தருவாயில் லிகிதமா, அதுவும் பொன்னுலகத்தை ஆளக்கூடிய தேவனிடத்திலிருந்து. ஆமாம் ஐயா. அதில் என்ன எழுதுள்ளது? என்ன லிகிதம்? ஐயா, தேவர்க்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன். தேவ இந்திரன் ஆண்டுக்கு ஒரு முறை தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மாலை மரியாதை செலுத்துவார்கள். ஆமா, ஆகையால் இப்போதே நீங்கள் செல்ல வேண்டும். என்னடா இது? 33 தேவர்களுக்கும் தலை சிறந்தவன் தேவ இந்திரன், பொன்னுலக வேந்தன். ஆண்டுக்கு ஒரு முறை தேவை சபை கூட்டு வழக்கம். அதனால் நான் வர வேண்டியதாக லிகிதம் அனுப்பியுள்ளான். என்னடா இது அருணா? பார்த்தாயா, நான் சென்று விட்டால் இந்த உலகிற்கு ஒருத்தர் கடவுள் நான் சென்று உலகம் என்னாவது? அவன் லிகித்து ஓரமை, நீ தேரை செலுத்து. ஐயா, தேரை செலுத்து. நீங்கள் செல்ல வேண்டாம். இப்போதே நான் சென்று அந்த மாலை மரியாதையை நான் பெற்று வருகிறேன். ஐயா, நான் செல்ல வேண்டாம் என்று உரைக்கின்றேன். நான் சென்றாலே மாலை மரியாதை கிடைக்காது. எனக்கு தேரோட்டி நீ, எனக்கு கிடைக்க வேண்டிய மாலை மரியாதை நீ பெற்றுக் கொள்கின்றாய். நான் பெற்று வருகிறேன். ஐயா, சொல்வதை கேளடா. வேண்டாம் ஐயா, நான் சென்று வருகிறேன். ஐயா, அங்க சென்று விட்டு உனக்கு மாலை மரியாதை கிடைக்கவில்லை என்றால் யாருக்கு அவமானம்? உங்களுக்கு அவமானம். அதனால் சொல்வதை கேள், உன் கடமையை நீ பின்தொடரு. ஐயா, நான் சென்று மாலை மரியாதையை பெற்று வருகிறேன். ஐயா, அப்படி என்றால் என் வார்த்தைக்கு பதிலாக சொல்கின்றாய். ஆமாம் ஐயா. இப்போது தேவாலயம் செல்ல போகின்றாய். ஆமாம் ஐயா. எனக்காக நீ சென்று போகின்றாய். ஆமாம் ஐயா. சென்று அந்த கூட்டத்தில் கலந்து போகிறாய். கூட்டத்தில் கலந்து கொண்டு மாலை மரியாதையை பெற்று வருகிறேன். அப்படி என்றால் சென்று வா. அப்படி ஆகட்டும் ஐயா. தேரோட்டியாகப்பட்டவன் என் வார்த்தைக்கு எதிர்பார்த்து விட்டு செல்கின்றான். என்ன நடக்குது என்று பின்தொடர்ந்து பார்ப்போம். சென்று வருகின்றேன். இப்படியே சென்றால் எனக்கு மாலை மரியாதை கிடைக்காது. இப்பொழுது பெண் உருவம் எடுத்து அந்த தேவலோகம் செல்கிறேன். ஆயிரம் தாமரை முத்துக்களே வந்து ஆயிரம் தாமரை முத்துக்களே இந்த ஆனந்த கொம்பிய கொட்டுகளே
முகத்தவன் முகற்றே உலகு என்று வள்ளுவர் வார்த்தைக்கிணங்க நான் யார்? சூரிய தேவனாக விளங்கக்கூடிய சூரிய தேவனுக்கு தேரோட்டி. என்னுடைய பெயர் தான் அருணன். அருணனாக இருந்த நான் அருண பெண்ணாக அவதரித்து வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறேன்? இப்பொழுதே தேவலோகம் செல்ல வேண்டும். அந்த வெற்றி பரிசை பெற்று வர வேண்டும். சென்று வருகிறேன். இந்த மண்ணுலகத்தில் லிகித வேலை சொல்லி எழுதிவிட்டாயா? எல்லாருக்கும் அமுச்சு விட்டேன். அனைவருக்கும் அனைவருக்கும் முனிவருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அமுச்சு விட்டேன் லிகிதம். அப்படி என்றால் இந்த லிகிதை பார்த்தவுடனே இந்த மண்ணுலகத்தில் தேடி கொண்டு வருவார்கள். வருவார்கள். அப்போது வரும் சமயத்திலே யார் வருகிறது என்று பார்க்க வேண்டாம். புறப்படு. ராஜா எங்கே தேவராஜா தகவன ராஜா எங்கே தேவராஜா தங்கமன ராஜா எங்கே தேவராஜா தங்கமன ராஜா பக்கத்தை பெற்றவரா ஆண்டி வீரன் பக்கத்தை பெற்றவரா அவர் இங்கே தேவராஜா தங்கமன ராஜா தங்கமன ராஜா அவர் இங்கே தேவராஜா தங்கமன ராஜா நல்லா வாய வைக்கிறேன். மகாலே ஒண்ணு ரெண்டு போடு.
ஏடா அருவி என்னம்மா கேக்கலாத காரணடா துண்ணு போட்டு தூங்குத்துக்கு அது அம்மா பைபாஸ் இப்படி வாங்க உட்காரு ஐயா நீ உட்காரு நான் பாத்துக்கிறேன் உட்காரு என்னடா உனக்கு நீங்க மூணுத்தையும் காட்டணும் டேய் என்ன மூணுத்தையும் காட்டணும் தனித்தனியா மூணுத்தையும் காட்டணும் ஏடா பையன் பட்டமட்டியா பேசணும்னு வச்சுக்கி பட்டமட்டியா வாங்கிடுவேன் கிட்ட வராத ஏண்டா காண்டுக்கு சிக்கிற போல ஏண்டா நான் யாருன்னு தெரியுதா யாரு? என்ன பையா வீட்டு உள்ள விட்டேன்னு வச்சுக்கி ஆ. வெளியே வர 6 வருஷம் 6 மாசம் ஆகும் 6 மாசமா ஆமாண்டா. அவ்வளவு பெரிய இடமா ஆமாண்டா. ஏன் நீ பாக்கலையா தண்ணி சாப்பாடுலாம் வாங்கி போடா ஏய் ஏய் போனா 6 வருஷம் 6 மாசம் ஆகுமா பாக்கலையான்னு கேக்குறாங்க பாரு. ஏடா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு சொல்றேன் அந்த கம்பெனி ஃபுல்லா இதே வேலைதான் எனக்கு. ஏண்டா, நான் பார்க்கலமா அது எவ்வளவு ஆகும் நீ பாக்கல எவ்வளவு ஆயா ஏண்டா சரி அதை விடு சரி, கேட்கல. நீயா ஆ. ஆடல் ஆடு. பாடல் ஆடு. அபிநயம் அபிநயம். நீங்க மூணுத்தையும் காட்டணும் மூணுத்தையும் காட்டணும் காட்டணும். ஆமா. ஒரு வாரம் காட்டுறேன். அப்படியே சரி பாப்பா காவடி ஆமாண்டி கேட்டி ஆ. போகலாமா போகலாண்டி. என்ன தெரியுமா எப்படிடி? ராத்திரி நேரத்து பூஜை திருநீரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஆ ஆ என மாறாதே ஓ ஓ என்று சொல்கிறேன். திருநீரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஆ ஆ என மாறாதே ஓ ஓ என்ன சுவேதனே யமுனா நதி கரையோரத்தில் கல்லா உந்தன் பூங்காவனம் யமுனா நதி கரையோரத்தில் ஏழத்தி பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஆ ஆ என மாறாதே ஓ ஓ என்று சுகவே ஏகமில்லை தேனோருதி மாமல் அவன் தேரோடுதி திருநேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஆ ஆ என மாறாதே ஓ ஓ என்று சுகவேதனை சாமி என்ன பையன்? அந்த குடி. குடிதாண்டா. காட்ட மாட்டியா பையா காட்டுத்தாள் நம்ம பயந்து நீ வாரமா இல்ல
ஏண்டி ம் உன் மாமா கேக்குறேன் நீதான் காட்டணும். ரொம்ப நாளாச்சு, ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் பாத்துக்கிறோம். மறுநாள் பாத்துக்கா. சரி அம்மா, நீ தான் காட்டணும். என்ன பையன் ஏண்டா நீ காட்ட காட்ட ஐயா காட்ட சேர்ந்த மண்ணா ஓடிடனா பார்க்க வரோம் ஓடி நம்ம சேர்ந்த மண்ணா ஓடிடன பார்க்க வரோம் கொள்ளையில செல்ல மரம் கொள்ளையில செல்ல மரம் கொள்ளரிச்ச முத்துச்சாரம் கொள்ளையில ஓடி ஜன பார்க்க வரோம் ஓடி நம்ம சேர்ந்த மண்ணா ஓடி ஜன பார்க்க வரோம் அது மட்டுமா ஏண்டா உதட்ட வச்சு முத்த தருவானடா அந்த மாமாவுக்கு வேணுமா? ஓட்ட வச்சு ஒத்த முத்த தருவதற்கு ஒதட்டார ஒத்த வச்சு ஒத்த முத்த தருவதற்கு கவிப்பாடு சோலையிலே பாதையிலே போகும் பாதையிலே கவிப்பாடு சோலையிலே கவிப்பாடு சோலையிலே குளிர்ந்து பூதடா நாப்போக மாலையிலே ரோசா பூதடா நாப்போக மாலையிலே ரோசா பூதடா கொள்ளையில சென்ன மாறா அல்வரிச்ச முத்துசாரா கொள்ளையில சென்ன மாறா அல்வரிச்ச முத்துசாரா ஓடி ஜன பார்க்க மாறா ஓடி நம்ம சென்ன மாறா நான் படுத்த வரக்கமில்லே நான் பாய் விரிச்சா தூக்கமில்லே அத பையனிலே ஒன்னை எண்ணி நான் பச்சை தண்ணி குடிக்கவில்லை பழங்கிலேயே உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கவில்லை பழங்கிலேயே உன்னை எண்ணி பச்சை தண்ணி குடிக்கவில்லை கொள்ளையில சென்ன மாறா பல்வரிச்ச முத்துச்சாரா ஜோடி நம்ம சேர்ந்திருந்தா கோடி ஜனம் பார்க்க வரா ஜோடி நம்ம சேர்ந்திருந்தா கோடி ஜனம் பார்க்க வரா போடு போடு ஆமா ஆமா யார பாத்துற என்னடா சொல்ற பாடி சப்ப எனக்கு அந்த பழக்கம் இல்லடா பழக்கலாம் கிடையாதுடா உனக்கு மட்டும்தான் இப்ப இருந்துடா உனக்கு மட்டும்தான் ஏண்டி உன்னை மட்டுமா பாக்குறேன் எல்லாரும் இல்ல அம்மா அப்படிலாம் கிடையாது. ஏண்டி குருவரான பாத்துட்டானா ரெடியா ரெடியா ரெடி அங்கே யார் இது யார்
போரடி இங்கே இந்த வாலிப சோதனையா கற்பனையா பரமா அங்கே காதல் தேவதையா பொண்ணு ஆளான கள்ளி பொண்ணு ஆளான சின்ன பொண்ணு கை நீட்டி பச்சை கூத்தியில் கணவனோட பேரெழுதி சரியா
கிடையாது. கள்ளி பொண்ணு சின்ன பொண்ணு எல்லாரும் காட்டிட்டாங்க. எப்படா தருவேன்? டக்குன்னு அவங்க வர சொல்லிட்டேன். இறுதி அவங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு அவங்க முடியல. என்னன்னு கேளு. ஒரே எத்தனை நாளைக்கு தான் முடிக்கிட்டே ஏய் அம்மா சொல்லிட்டு வர நீ அவங்களோட மட்டும் தான் காமிக்கணும். அப்புறம் யாருக்கிட்ட காட்ட பாரு? ஒரே நாளைக்கு என்கிட்ட சரிங்க ஓடி வாயே. ஏண்டா ஆடி பாடி ஆட சொன்னீங்க. வலையில வச்சுக்கிச்சு மூடு வேற செத்துட்டான். வலையில ஓடிக்கிறிய சரிடா. ஒட்டு வைக்க மாட்டேங்க. அப்புறம் பூ வைக்க மாட்டேன். எப்பவுமே வைக்க மாட்டேன்டா. அதான் பொட்டு வைக்க மாட்டியா? இல்ல வலையில ஓடிக்கிறாங்கல்ல. வலையிலே தாலியா வாங்குறாங்க. தாலி வாங்குவாங்களா? காயில கட்டி 4 மணிக்கு. நீ சீக்கிரத்துல வாங்கிடுவாங்க தாலி. சரி வாங்கட்டும். ஆமா சரியா? சரி ஆடப்பாட சொன்னல. நீங்க கொட்டை பின்னாடி போங்க, எடுத்துன்னு வரேன். அதான் நீங்க கும்பலா மட்டும்தான். நீங்க எப்படிதான் நீங்க போங்கன்னா எல்லாரும் கொட்டை பின்னாடி போகணுமா? பணம் எடுத்துருவேன். பணம் சீக்கிரம் ஓடுவா. சுந்தரி
குழந்தைன்னு சொல்ற ஒன்றும் வளராமையா இருக்கிற வந்துட்டியா? அதனாலதான் பணமத்துல பாதி இருக்கிற முடியுது. அம்மா ரொம்ப அழகா தான் இருக்கிற. ஏண்டா சொல்றியா பாப்பா? சொல்றியா பாப்பா? முன்னாடி சரி விடு. ஏண்டா நான் தான் அடுத்து நாட்டியம். நீ நல்லா காட்டுவியா? நான் காட்டட்டுமா? உனக்கு ஒரே ஒரு அழகுதான். என்னது? கடலுக்கோ தண்ணி அழகு, தண்ணி அழகு. உனக்கோ தொப்புல அழகு. அப்புறம் ஏன் தொப்புல காட்டுற? சிரிப்பு வரலண்ணா, வேற என்ன பண்ண? சிரிப்பு வரலையா? சரி நாளைக்கு சிரித்தல. நீ நல்ல காமெடி பண்ண. ரூம் போட சொல்லிட்டா? நம்ம ரூம்ல தான் சிரிப்பா. பாரு எங்க டேஞ்சரான ஆளு. சரி அடுத்த நாட்டு நீதான். அடுத்து நாட்டினா நான் காட்டட்டுமா? ஆகட்டும். மச்சினி எல்லாம் நீடுமா என்ன தர மச்சானி என்ன தர மச்சினி எல்லாம் ஏகுமா ரயிலே நீ திக்கு போக்கு ரயிலே என மோத வந்த வயலே நான் என்ன ஆகணும்? சேர்த்துப்படியா சேர்த்துப்படியா சேர்த்துப்படியா